இதுக்கப்புறம் இந்த அம்மனோட இந்த நேத்திர வந்து எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் குருவுக்குமே ஒவ்வொரு விதமான அம்மன் ரூபங்கள் தான் நம்ம அலங்காரம் செய்து வைப்போம். அது எது செய்வோம் எது அமையுங்கிறது எனக்குமே தெரியாது. அந்த நவராத்திரி நெருங்க நெருங்க தான் நான் அந்த அம்மனை செய்ய போறப்போ திடீர்னு எனக்கு அது தோணும், இந்த வருஷம் இந்த அம்மனோட ரூபத்துல அலங்காரம் பண்ணி வை அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி இந்த வருஷம் அந்த நின்ற கோலத்துல அந்த லலிதா திரிபுர சுந்தரி அம்மன் வந்து அலங்காரம் பண்ணிக்கிறோம். 4 கரங்களோட பாசம் அங்குசம் தான் ஏந்தி அபயவரத ஹஸ்தத்தோட அம்மன் வந்து பட்டாடை உடுத்தி இவ்வளோ அப்படியே அந்த சௌந்தரிய லகரின்னு இருக்கும், லலிதா சௌந்தரிய லகரி. அந்த சௌந்தரிய லகரியில சொல்லியிருக்கக்கூடிய அவ்வளோ அம்சங்களும் நிறைந்து ஒரு ஆனந்த ரூபினியா, ஒரு மங்கள நாயகியா, ஒரு நித்திய சுமங்கலியான ஒரு கோலத்துல அம்பாள் நமக்கு அந்த 9 நாளுமே அருள் காட்சி கொடுத்து நம்ம எல்லாருக்கும் நல்ல அருளை வந்து வாரி வாரி கொடுத்தா. இன்னைக்கு நிறைவு நாளா இருந்தாலும் அம்மன் வந்து அதே புன்னகையோட அதே ஒரு தெய்வ கராட்சமா ரம்யமான ஒரு வீட்டை நமக்கு எல்லாம் காட்சி கொடுக்குறா. ஸோ இந்த அம்மன் வந்து இந்த வருஷம் தரிசிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதையும் தாண்டி உங்களுக்கு எல்லாம் இந்த அம்மனை வந்து கொண்டு இந்த ஆன்லைன் மூலமா கொண்டு செய்வதுலையும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த அம்மன் வந்து அனைவருடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கணும் அப்படின்ட்டு அம்மாவை வந்து மனப்பூர்வமா பிரார்த்திச்சு இந்த ஒரு நவராத்திரி தினத்தை வந்து இனியே நம்ம முடிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு vlog சந்திக்கிறேன். நன்றி.